கோயம்புத்தூர் டு சத்தி ரோடு சரவணம்பட்டிலிங்க கேஜிஐஎஸ்எல் நம்ம சில்சஸ் ஐடி பார்க்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருங்க அமோகா ரெசிடென்சி அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா மெயின் ரோட் மேலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஐடி பார்க்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. சேம் கரெக்டாக அதே டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குது இன்னொரு தனி சிறப்புங்க. ஐடி பார்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. பொதுவாகவே வந்துட்டு எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா சரவணம்பட்டி லொக்கேஷன் அப்படின்னாலே வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு களிமண் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்துட்டு ஃபூட்டிங் வந்து எடுத்துருக்குறாங்க, எர்த் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதில் சாயிலோட கண்டிஷன் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 ஃபீட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ளே சாயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஹார்ட் ஸ்ட்ரைட்டாக வந்துடுதுங்க. ஸோ நல்ல ஒரு சாயில் கண்டிஷன் இருக்கிற லேஅவுட் தான் வந்து நம்ம அமோகா ரெசிடென்சிங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 33 அடி 40 அடியில் ஒயிட்டான தார் ரோட்ஸுங்க. லேஅவுட்டை சுற்றியும் 7 ஃபீட்டில் காம்பவுண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி பிளாட்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 piece இபி கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக லேஅவுட்டில் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 3-4 வீடு உள்ளே வந்து ஆக்குபைட் ஆகி வந்து குடியிருக்கிறாங்க. ஐடி பார்க்குக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஐடி பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக சென்னை பெங்களூரில் இருக்கிற ஐடி மக்களும் நிறைய வாங்கியிருக்காங்க. என்ஆர்ஐ பீப்புள்ஸும் உள்ளே வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஸோ பேஸ் 3 வரைக்கும் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆன நிலையில் வந்துட்டு இப்போ பேஸ் 4 வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேங்க. பேஸ் 4னா இதிலிருந்து டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாங்க. பேஸ் 3யோட அப்படியே அட்ஜாயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேஸ் 4 வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி தாங்க அடுத்தடுத்த பேரலாக தான் வந்துட்டு பேஸ் 4 வந்து இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பேஸ் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்துட்டு நம்ம ஒரு 32 பிளாட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வடக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த சைட்லாம் வந்து அவைலபிள் இருக்குங்க. பிளாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரவணம்பட்டி லொக்கேஷனில் எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் பார்க்குறது ரொம்ப சிரமங்க. 30க்கு 40 அப்படின்ற மெஷர்மெண்ட்லிங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த பிளாட்ஸ்லாம் வந்து ஸ்டீலில் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சென்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எதனால் நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறது இல்லை அப்படின்னாங்க. இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆஃப்டர் லான்ச்சிங் ஆஃப்டர் டெவலப்மெண்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக வந்து ரிவைஸ் ஆயிருங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து ப்ரைஸிங் வந்து சொல்கிறது இல்லைங்க. ஸோ சிரமத்துக்கு மன்னிக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே 2 BHK 3 BHK வீடும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2 BHK பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 lakhsலேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 3 BHK அப் டு ஒரு 90 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளே பண்ணி கொடுக்குறதுனால பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து நீங்கள் வந்து எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. இதுக்கு பேங்க் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இடம் மட்டும் வேணுனாலும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லீடிங் பேங்க்ஸ் கூட டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரவணம்பட்டினாலே நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இல்லைங்க, நல்ல ஒரு எஜுகேஷன் ஹப்புங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறனால இங்கே வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியுங்க. ஐடி பார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸராகவே இருக்குதுங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் ஐடி பார்க் அப்படின்றப்ப நீங்கள் இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இதே ஏரியாவில் வந்துட்டு சென்ட்டோட ப்ரைஸிங் வந்து இன்னொரு 1 or 2 yearsலேயே வந்து 20 lakhs அப்படின்றத வந்து ரீச் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இன்னொரு 1 or 2 years அதாவது 27க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சாலிடாக வந்து 20 lakhs அப்படின்றத தாராளமாக வந்து ப்ரைஸிங் வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ இந்த டைமில் வந்து லான்ச்சிங்க்கு முன்னாடியே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சரவணம்பட்டி லொக்கேஷனில் வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இடம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவோட லிங்க்கை வந்து மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இதை மாதிரியான நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்கள் ஏரியாவில் வந்தது அப்படின்னா தெரிய வருங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.